அயோடின் சத்து குறைச்சலாக இருந்தால் என்னென்ன வரும் தெரியுமா? தொண்டையில் கட்டி வருமா? முன்கழுத்து கலையமாங்களா அது கட்டி வரும். ரெண்டாவது பிள்ளைங்களுக்கெல்லாம் அயோடின் சத்து குறைச்சிருந்தா மூளை வளர்ச்சி கம்மியாகும். உடல் வந்து எடை பருமன் அதிகமாகும். மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் மூளை வளர்ச்சியே மந்தமாயிடும். அறிவே இல்லாமல் போயிடும். அறிவு இல்லாத அப்படியே அமைதியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு முக்கியம் அயோடின் சத்து தான். அதாவது இந்த குண்டூசி முனையில் ஒரு குண்டூசி வச்சா அந்த அளவு இருந்தாலே போதும் ஒரு நாளைக்கு சத்து. அவ்வளோ அயோடின் அவ்வளோ முக்கியமானது. இது வந்து அயோடின் தினம். அதனால தான் அயோடின் பற்றி அதுவும் வந்து பெண்களுக்கு தான், ஆண்களை விட பெண்களுக்கு தான் அயோடின் வந்து அதிகமாக வருமா. முன்கழுத்து வந்தால் வீங்கி போய் உடம்பு தெருவுலாம் வந்து படிக்கணுக்கு போட்டு உப்பு கொடுக்குறாங்க இல்லைப்பா, கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க. இந்த உப்புனுடைய விலையோட கம்மியாக கொடுப்பாங்க. அதனால கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது. இந்த உப்புல தான் வந்து அயோடின் சத்து இதில் தான் இருக்குது. அயோடின் சத்து வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட உப்பு எடுத்துக்கிட்டு லெமனை ஒரு சொட்டு விட்டிங்கன்னா நீளமாக மாறும், வைலட் கலராக மாறும். மாறினால் அயோடின் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ வர உப்பு எல்லாமே அயோடின் கலர் தான் வருது. நீங்கள் இதே வந்து இந்த உப்புல வந்து அந்த எலுமிச்சை மரத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த அயோடின் சத்து இருக்கிற மாதிரி காமிக்கும். அந்த தெருவில் வந்து விற்கிறாங்கல்ல படிக்கணுக்கு போட்டு கல் உப்பு, அதில் புரிஞ்சு பாருங்கள் அந்த அயோடின் சத்து இருக்காது. அதனால் எல்லாரும் இதில் வந்து அதுக்குள்ள எஸ்பிரியன் டேட்டுன்னு இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும் அந்த தேதியும் இதில் இருக்கும். அதை பார்த்து தான் இந்த பாக்கெட் உப்பை வாங்கி குழந்தைங்களுக்கு இதுலேருந்து பயன்படுத்தணும். உங்கள் வீட்டுக்காரங்களாம் நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கின்னு இந்த உப்பையை அவங்களுக்கு பயன்படுத்துங்க. உப்பு வந்து திறந்து வைக்கக்கூடாது. உப்பு வந்து இருக்கக்கூடாது. மேக்சிமம் ஈரக்கையோட படக்கூடாது. உப்பில் வந்து அப்படியே அவசரத்தில் ஈரக்கை பிடிக்க அரைப்பாங்க, அப்படியே உப்பு அதில் போடுவாங்க. அது மாதிரி செய்யவே கூடாதுப்பா. அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த இது ஸ்பூன் இருக்கு இல்லைடா, அதை தான் அதில் போடணும். அந்த உப்பில் போட்டு அதை ஸ்பூன் மூலியமாக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். கை படக்கூடாது. நம்ம கை விரல் எதில் பட்டாலும் அது வந்து ஒரு காய்ச்சல் மாறி வேறு விதமாக ஆகிடும். அதனால் கைப்படாமல் ஒரு ஸ்பூனை போட்டு உப்பை பயன்படுத்துங்க. தெருவில் வர உப்பை வந்து வாங்காதீங்க. அயோடின் காலத்துக்கு இந்த பாக்கெட் உப்பை தான் வீட்டில் எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும். சரிப்பா? சரி.